ஒருத்தர் தன் மனைவியை கொன்னவனை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி 26 வருஷம் போராடிருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இது ரியல் இன்சிடென்ட் ஸ்டோரிஸ் டே 1. ஜப்பான்ல 1999 நவம்பர் மாசத்துல சத்துரோ டகாபா அவரோட மனைவி நமிகோ டகாபா அவங்களோட அபார்ட்மெண்ட்ல மர்மமான முறையில கொல்லப்படுறாங்க. இவர் பார்க்கும்போது அவங்க மனைவி ரத்த வெள்ளத்துல கிடக்காங்க. அவங்களோட 2 வயது குழந்தை பக்கத்துல அழுதுட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அங்க இருந்த பிளட் சாம்பிள்ஸ் ஃபுட் பிரிண்ட வச்சு ட்ரேஸ் அவுட் பண்றாங்க. ஆனா அப்ப இருந்த டெக்னாலஜியால குற்றவாளி இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா கண்டுபிடிக்க முடியல. அந்த கேஸ் கோல்டு கேஸா மாறுது. அதுக்கப்புறம் சத்துரா டகாபா அந்த அபார்ட்மெண்ட் காலி பண்ணாலும் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு தொடர்ந்து 26 வருஷமா வாடகை கொடுத்துட்டே இருந்திருக்காரு. ஏன் அப்படின்னா அந்த அபார்ட்மெண்ட்டை வேறொருத்தவங்க ரெண்டல் விட்டோம் அப்படின்னா அங்க இருக்கிற தடயங்கள் அழிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா தன்னோட மனைவி இறந்ததுக்கான காரணத்தை கண்டே பிடிக்க முடியாம போயிடும் அப்படின்றதுக்காண்டி கிட்டத்தட்ட இந்தியன் மதிப்புக்கு 1,30,50,000 ரூபாய் அளவுக்கு அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வாடகை மட்டுமே கட்டிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா 2025 அந்த கேஸ் தூசி தட்டுறாங்க. அப்போ திரும்பவும் அந்த பிளட் சாம்பிள்ஸ் வச்சு மேட்ச் பண்ணி பார்த்ததுல 69 வயது மதிக்கத்தக்க குமிகோ யோசுஃபுகு அப்படிங்கிறவங்க அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா அந்த லேடி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சத்துரா டகாபா இருக்காரு பாத்தீங்களா, அவங்களோட கிளாஸ்மேட்டா. இவர் மேல இருந்த ஒருதலை காதல், அதாவது கிருஷ்ணால அவங்களோட மனைவியை கொலை பண்ணதா இவங்க ஒத்துக்கிறாங்க. கடைசியில 26 வருஷமா அவர் காத்திருந்தது வீண் போல அவங்க மனைவியை கொன்ன கொலையாளி கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.